இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா அறிந்து சொல்றது யாருங்க? நம்ப இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் அடைக்கலம் தேடுங்கள். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தை பாடு இதுதாங்க. இன்னைக்கு நம்ம யாராச்சும் நம்மளை அடைக்கலமாக பார்த்துக்க மாட்டாங்களா, நம்மளை அரவணைக்க மாட்டாங்களா, நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவரை தேடுறதே இல்லைல்லோ. அவரது வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கிறோமா? இல்லைல்ல. பல போராட்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாருடா நமக்கு உதவி செய்வா? சொந்தக்காரங்களா இல்லை நண்பர்களா? இல்லை யார் செய்வா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே நம்ம தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கோங்க. யாருமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு பிளாங்க் மைண்டு, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். நமக்கு எல்லாரும் இருந்தோம், ஏன் இப்படி இருக்குது? நம்ம தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோமே, யாருமே உதவி பண்ண முன் வர மாட்டுறாங்களே, ஒரு பாதுகாப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எங்கெங்க போவேன்? வீடு வாசல் இருந்தும் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, துரத்திட்டாங்க, அவ்வளோதான். நான் ஊர் விட்டு வந்துட்டு இன்றைக்கி எத்தனையோ பேரோட வாழ்க்கை ரோட்டோரமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து வீடு வாசல் எல்லாமே இருந்திருக்கும். என்னென்னா அங்கே ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அவ்வளோதான். வாய் வார்த்தைலாம் வரக்கூடிய பிரச்சனை என்ன ஆகுது? அங்கங்கே சதுரி கிடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது சரிங்க, உங்கள் வீட்டாண்டையும் சரி, இல்லை நம்ம போகிற இடத்துலையும் சரி, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் சைடில் அங்கங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போனடா இது இவங்களாம் வீடு வாசல் இருக்கா இல்லையா, ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குமா, ஏன் இப்படி இருக்காங்க, குடும்பம் இருந்தால் இவங்க விட்டுருப்பாங்களான்னு சொல்லி பல யோசனைகள் வரும். ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியும் இது மாதிரி நடந்துச்சுங்க. குடும்பங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்துட்டா அவ்வளோதாங்க. பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சால்வ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை நம்ம பெருசாகிட்டோன்னா அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறதுன்றது யோசிக்கிறதே கிடையாதுல்ல. இன்றைய நாளில் அனுதின வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள், மற்றவர்களின் குறை கூறல், பாவம், சோதனைகள், வருவதை தரும் செய்திகள், நிகழ்வுகள் போன்ற பல்வேறு போராட்டங்களை நாம் எதிர்கொள்கின்றோம். கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இதுதாங்க. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எதிர்மறை எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கா, செய்யக்கூடிய விஷயத்தில் நீ முழுமையாக செய்கிறியா, நீ நல்ல பையனா இல்லை நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ம வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. நல்லவங்களாம் வாழணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லை பிரதர், நான் எல்லாரும் மாதிரியும் தான், நல்லதும் பண்ணுவேன் கெட்டதும் பண்ணுவேன், அப்படியே போயிட்டுருக்கு. நல்லது பண்ணால் யார் எடுத்துக்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்குல்ல. அப்படிலாம் இல்லாமல் யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், பிரச்சனையே இல்லை. நமக்கு தெரியும்ல நம்ம யாருன்னு. நம்மளை படைத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும்ல. அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த சமுதாயம் என்ன சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், அக்கம் பக்கம் என்ன சொல்லுவான்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கும், அவ்வளோதான். என்னடா இது வாழ்க்கை நம்மளை ஒரு வழி பண்ணுது, இப்படிலாம் பேசுகிறாங்களே, அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, அவுட்டுங்க. நீங்கள் அங்கேயே நிற்க வேண்டியது தான். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, விமர்சனம் வர வர என்ன ஆகுது, அவ்வளோதான். அப்படியே நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கே ஆகாது. அந்த விமர்சனம் சொல்கிற வாயை நம்ம அடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம், அவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கடந்து போயிடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருக்க போகின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் தமது சிறகுகளால் உங்களை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு வார்த்தை பாடுங்க இது. திருப்பாடல் 91:4. அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசனையும் கேடையும் ஆகும். இது தவிர வேறு என்ன வேணும் நமக்கு? அவருடைய சிறகுகள் கீழ் நம்ம அடைக்கலமாக இருக்க போகிறோம். அவர் நம்மளை பத்திரமா மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். பார்த்தீங்களா, சூப்பரான வார்த்தை பாடுங்க இது. தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் யாராச்சும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கை நிலைமை மாறாதான்னு சொல்லி யோசனைகள் கண்டிப்பாக வருங்க. இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்கும். உதவி செய்ய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க? இயேசுப்பா கிட்ட நீங்கள் வாங்கலாம், ஜெபிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்குதா நடக்கலையான்னு பாருங்கள். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரில, எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்கன்னு தெரில. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே தைரியமாக இருங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் அவரது செட்டைகளின் கீழ் உங்களை மறைத்து பாதுகாப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்களுக்கு கேடயமாக இருக்கின்றது அவருடைய அருமையான வாக்கு தத்தம்.
என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வசனத்தை படிக்க ஆரம்பிக்கணும். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. பிரவீன் ப்ரோவை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி காலையில் போயிருந்தேங்க. போய் பார்க்கலான்னு போகும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருக்காங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே அந்த இடுப்பு எலும்பு அப்படியே ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. பிளேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கையில் பார்த்தீங்கன்னா சரியான அடி போல் இருக்குது. 2 விரல்லையும் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டுட்ருக்காங்க. ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹெவி ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்கன்னா, உயிர் பொழைச்சதே பெரிய விஷயங்க, இது கொஞ்சம் சரி பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள், பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு சாப்பிட லிக்விடாக கொடுங்க, எதுவுமே நீங்கள் கொடுத்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்த்தேன். அவருக்கு தைரியத்தை கொடுத்தேன். பிளெஸ்ஸிங் ஆயில் வீட்டில் இருந்துச்சுங்க, அதை ப்ரேயர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க அம்மா கிட்டே. அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்பத்தூர் ஏரியாவில் வேலைக்கு போயிட்டுருக்கான். ஸோ நைட் டைம்னால லைட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேகமாக போனாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எதிர்க்கிற அந்த கண்டெய்னர் சொல்லுவோம்ல, அதில் போய் மோதிட்டுருக்காங்க செம வேகமாக. அங்கே இருந்தவங்க தான் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு தகவல் கொடுத்ததுமே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுமே நாங்கள் போய் பார்த்ததும் ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது அவனுக்கு, அந்த பிளேட் வைக்கிறது. ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களும் கிறிஸ்டின்ஸ் தான். ஜபம் தான் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, ஜபம் நிச்சயமாக நம்மளை ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கொடுக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மட்டும் ஜபிக்க போகிறது இல்லைங்க, நம்மளை பற்றி சொல்லியிருந்தேன். தினமும் ஒரு ஜபங்களில் நிறைய பேர் பிரவீன் ப்ரோக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக நல்லாயிடுவார், கவலைப்படாதான்னு சொல்லி அவங்களே ஆதலான ஒரு வார்த்தையை பேசி ஜபிச்சுட்டாங்க, கிளம்புனாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் இதுதான். அவர் மட்டும் இல்லை, மருத்துவமனைக்கு போனாலே ஏகப்பட்ட கூட்டங்கள், நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே இந்த நோயினுடைய இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அங்கே போனதுமே ஒவ்வொரு வார்ட்லேயும் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டிஷன்ஸ், இப்போவா அப்போவான்னு சொல்லி அப்படி இருக்கும் போது என்னடா இது அப்படின்ட்டு. ஒரு சில பேஷண்ட் கூடலாம் யாருமே இல்லை, இருக்காங்க ஆனால் யாரும் வந்து பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி தனித்து விடப்பட்ட மாதிரி அங்கே இருக்காங்கல்ல. ஸோ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பிரவீன் ப்ரோக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நல்லா ஆகணும், கண்டிப்பாக நல்லாயிட்டு ரெக்கவர் ஆகணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் தொட்டு சுகம் தரவே நம்ம ஜெபிக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். நான் தினந்தோறும் சொல்கிற விஷயம் தான், ஜெபியுங்கள். நம் உறவுகளுக்காக எல்லாருக்காக ஜெபிச்சுக்கோங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்த்தி கொண்டு போவார். நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கான நாள் நல்லபடியாக போச்சு, இன்றைக்கான ஒரு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது, இப்படியே இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக மாறுங்க. நீங்களே சாட்சி சொல்வீங்க. மறக்காமல் ஜெபிச்சுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கோங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பாதுகாப்பான ஒரு இருப்பிடத்தை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறப்பா. உம்முடைய சத்தியமே எங்களுக்கு அடைக்கலமாக விளங்கும்படி இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுங்கப்பா, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத ஒரு உறவை கொடுங்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, நல்ல ஒரு சமாதானத்தான ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், எந்த வித நோயினுடைய இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் முற்றிலுமாக அகற்றுவீர் என்று நம்புகிறேன். ஏசப்பா, இவ்வுலக சோதனைகள் மத்தியிலும் சரி, சவால்களின் மத்தியிலும் சரி, நாங்கள் எதிர்கொள்ளும் போது உம்முடைய சேட்டைகளால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உம்முடைய சத்தியமே எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பிரகாசத்திற்கான ஒரு வழியாக இருக்க போகுது. ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பான ஒரு இருப்பிடத்தை நீ தருவீர் என்று நம்புகிறேன். ஏசப்பா, உம்முடைய வாக்குத்தத்தத்தை இன்று வாசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. முக்கியமாக பிரவீன் ப்ரோ சீக்கிரமாக சுகம் பெற்று அவரை நார்மல் அளவுக்கு கொண்டு வாங்க. ஏசப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே எல்லாம் ஆண்டவரே, அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
ஆண்டவரை நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சுட்டு இருக்காங்கப்பா. கண்ணீரை தொடங்கிறாச்சா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரா. நீ தான்ப்பா பார்த்துக்கணும். எங்கள் நல்ல தகப்பனா இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.